Following Chef Kavi. ஆக்சுவலாக இங்கே முக்கால்வாசி முடிஞ்சிச்சான். இல்லை 70% தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது காரக்குழம்புக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்புன்னு நினைக்கிறேன். And that is actually I forgot. I'll translate in English after doing in Tamil. Okay, I want to do it in both. ஸோ உருளைக்கிழங்கு இதில் போட்டாச்சு. ஸ்டார்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது முட்டை பொடி மாஸ்க்கு, அது முடிஞ்சிச்சான். இந்த முட்டை மட்டும்தான் வதச்சி ஊற்றணுமா. ஸோ செஃப் கவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க வேணாமா. கொத்தமல்லி வந்துட்டான். பச்சை பச்சையாக தெரியுதுங்களே, அது பேர் தான் கொத்தமல்லி. சரி, கட் பண்ணி விட்டுறாங்க. தக்காளி வந்துட்டான், ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் தக்காளி. கவி சொதப்பிட்டாங்க, செஃப் கவி. நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். கிடைச்சிங்களா? போடுறது மிளகாத்தூள். அது மஸ்ட்டு டொமேட்டோங்க. டொமேட்டோ ஜாம் சூட்டாக இருக்குது. ஓகே, மிளகாத்தூள் வாசனை வந்து அஞ்சு சிம்மில் தான் வைக்கணுமா? தண்ணியை ஊற்றுங்க. ஐயில் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும்ல, பக்கத்தில் நிற்கிறோம்ல, திறந்து வச்சுருந்தால வேகம் தண்ணி இழுத்துடும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். செஃப் மாறிட்டாங்க, உங்கள் செஃப் சுமதி. ஆரோக்கியமான போட்டி தான். அவளை சரி சொல்லு, அவளை பார்த்து இப்படி சண்டை ஓடும். அவன் மட்டும் தள்ள சொல்லுறாங்க, அவள் மட்டும் தூங்க மாட்டாங்க, அவள் மட்டும் தள்ள தூங்குறாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி அவர் தூங்குறா, அவள் படுத்து நிற்கிறாங்க, அந்த மாதிரி சண்டை வராது. அக்கா விஜேஷ் அம்மா டைம் முடிச்சுருக்காரு. இது ஆக்சுவலாக முட்டை இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இது எல்லோவாக முட்டை அடித்து ஊற்றினோன்னே இருக்கும் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணது முட்டையெல்லாம் அடித்து ஊற்றிட்டு கலக்கினது தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. அது இங்கே ஸ்டாப் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் ஊற்றணும், 2 கரண்டி ஊற்றினாங்க.
பிடிச்சா எக்கு டன்னு. ஓய் நான் வச்சு போனதெல்லாம் வச்சு எடுத்துட்டு தான் இருக்கு. அப்புறம் ஆக்சுவலாக அவங்க தண்ணி ஊற்றாமே போயிட்டாங்க. இப்போ தான் தண்ணி அப்படி பண்ணலாமா? ஃபுல்லாக வச்சு வச்சுக்கீங்க, சீக்கிரம் தண்ணி அப்செட் பண்ணிடும். அது கடாயில் எண்ணெய் இல்லைங்க, தண்ணி. ஆக்சுவலாக நான் இதை மிஸ் பண்ணிட்டேங்க. இது வந்து பச்சை பயிர் தானே போட்டிருக்கிறது. அந்த தண்ணி சூடாக இருந்தால் அப்படியே போட்டிங்களா? போட்டோம்னா அது கொதிக்கும். ஆக்சுவலாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போடணுங்க. தேங்காய், அங்கே அரைச்ச தேங்காய் அது. ஆஃப்டர் 13 to 14 minutes இந்த கலரில் ஆயிடுச்சு. தேங்காய் தான்றது அது. பிரின்சிபல் சிம்பிளுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதான் தேங்காய் போட சொல்ல அரைச்ச ஜார் இருக்கும்ல, அந்த அந்த அரைச்ச ஜாரில் இருக்க அந்த ரெஸ்ட்டு தேங்காயையும் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தண்ணி நம்ம ஊற்றினோன்னா உப்பை ஆட் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கிட்டு. சிம்பிள். இதில் ஆக்சுவலாக தண்ணியை 2 வாட்டி ஊற்றிட்டாங்க லாஸ்ட் 10 to 15 மினிட்ஸில். தண்ணி ஊற்றிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி உப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆக்சுவலாக கொதி வந்தோடனே பபிள்ஸ் வருதுங்கள, இது இங்கிலீஷ் என்னன்னு தெரியல. வந்தோடனே எண்ணெய் உரக்கரண்டி ஊற்றிக்கலாம். காரக்குழம்புனால காரமாக இருக்கணும்னா நல்லெண்ணெய் இருந்தால் ஆனால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில், பட் யாரும் ஸ்பான்சர் பண்ணல, எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன். என்ன சொன்னீங்க அதை? நல்லெண்ணெய் ஊற்ற கிடைச்சுங்கன்னா தெரியல. நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஸோ இறக்கியாச்சு, ஹாலுக்கு போயிடுச்சு. பச்சை பயிர் தானங்க அது, பச்சை பயிர் ரெடி. அதுக்கு ரெடி ஆகிட்டப்பில் எப்படி இருக்குன்னு தெரியும், ஸோ அதனால் காமிக்கல. ஸோ வாங்க சாப்பிட்லான்னு சொல்லியாச்சு. ஸோ நானும் சமைச்சாச்சு, ஐ மீன் இந்த வீடியோவை சமைச்சாச்சு. ஓகே, பீஸ். ஆக்சுவலி I don't remember the ingredients which I told in the Tamil version, so I'm skipping this English version. That's it. Not just it, not only the ingredients I mean, but also the process too, like procedure too, step 1, step 2, what to put at what time, what to put first and all.